ட்ரேடர்ஸ் மருத்துவமனைகள், மகளிர் விடுதிகள் மற்றும் உங்கள் இல்லங்களுக்கு தேவைப்படும் ஃபேன்சி மற்றும் ஸ்டீல் கட்டில்கள் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும். சென்னை முழுவதும் டோர் டெலிவரி உண்டு. அரசு பள்ளி மாணவிகள் கழிவறை பயன்படுத்த முடியாமல் கம்மாவிற்கு பள்ளி ஆசிரியர்களால் அனுப்பப்படும் அவலம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகா ஆழிமதுரை ஊராட்சி அரசு பள்ளிகளில் தொடக்கப்பள்ளி மாணவிகள் பள்ளியில் கழிவறை பயன்படுத்த சூழ்நிலை இல்லாத காரணத்தால் பள்ளி ஆசிரியர்களே மாணவிகளை திறந்த வெளியில் இயற்கை உபாதைக்கு கையில் சொம்பு கொடுத்து அனுப்பி வைத்தனர். அவ்வாறு சென்ற 2 மாணவிகள் கம்மாவில் கால்வலிக்கு விழுந்து உயிரிழந்தனர். ஆழிமதுரை அரசு ஆரம்ப பள்ளியில 2 மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் கழிவறை இருந்தும் அங்கு பொறுப்பு ஆசிரியர்கள் குழந்தைகள் பயன்படுத்த அனுமதிப்பதில்லை என்று ஏற்கனவே புகார்கள் இருந்தது. அதன் காரணமாக ஆசிரியரே கையில் கப்பை கொடுத்து கம்மாக்கி போகணும். அதாவது பாரத பிரதமர் வீடுகளுக்கு கூட நாம் டாய்லெட் கட்டுறது என்ன காரணம்? பெண்களின் கௌரவம் காப்பாற்றணும். ஆனால் இங்கு மாணவிகளை ஆசிரியர் கையில் கப்பை கொடுத்து ஆசிரியை இந்த கம்மாய்க்கு அனுப்பினதில் 2 குழந்தைகள் கம்மாயில் வழிக்கு விழுந்து இறந்து போயிருக்கிறார்கள். இது தொடர்ந்து 4-5 சம்பவங்கள் நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேயே நடந்திருக்கு. மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதற்கு தமிழக பள்ளி கல்வித்துறையின் நிர்வாக சீர்கேடே காரணம் என பாஜக மூத்த தலைவர் H. ராஜா அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு சரியான சுகாதார வசதிகள் இல்லாத சூழ்நிலை நிலவுவதும், பல பள்ளிகளில் வகுப்பறை கட்டிடங்களின் மேற்கூரை பெயர்ந்து விழும் நிலையில் இருப்பதும், தமிழக பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் மேற்குறிப்பிட்ட பிரச்சினைகளை சரி செய்யாமல் அலட்சியமாக இருப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பொய்ய வயல்ல கம்ப்யூட்டர் ரூம்ல எர்த்து கூட இல்லாதனால அங்கே போய் ஆப்ரேட் பண்ண போன ஒரு மாணவன் இப்போதான் 15 நாளாக இறந்து பட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னா இவங்க காம்பன்சேஷன் 3 lakhs கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டிஆர்ஓ பார்த்தீங்கன்னா அது சரியில்லை, போதாது. காரணம் என்னன்னா கள்ளச்சாராயத்தில் இருந்தாலே இந்த சர்க்கார் ஒரு அளவுகோல் வச்சிருக்கு. நாங்கள் 10 லட்சம் கொடுப்போம். ஆகவே இந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு குறைந்தது 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும். 2வது டிஆர்ஓ அவங்க வீட்டில் ஒவ்வொரு 2 குடும்பத்துக்கும் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான இது கொடுக்க வேண்டும். இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள் ஏதோ கண்துடைப்புக்கு இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிறது ஏற்புடையது இல்லை. அதனால் அவர்கள் மீது நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.